திமுக ஆளுங்கட்சியாக இருப்பதை விட எதிர்க்கட்சியாக இருப்பதே தமிழகத்தின் உரிமைகளை பாதுகாக்க உதவும் என தமிழ்நாடு அனைத்து விவசாயிகள் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் ஆர் பாண்டியன் கூறியுள்ளார். இது தொடர்பாக திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மேகதாட்டு அணை கட்டுவதற்கு கர்நாடக அரசு பூர்வாங்க பணிகளை தொடங்கிவிட்டதாக அம்மாநில துணை முதலமைச்சர் கே சிவக்குமார் தெரிவித்துள்ளது உச்சநீதிமன்றத்தை அவமதிக்கும் செயல் என கூறினார். மேகதாட்டு அணை கட்டினால் கர்நாடக காவிரி பாசனம் அடியோடு அழிந்துவிடும் என்று தெரிவித்த ஆர் பாண்டியன், தமிழகத்தில் ராசிமணல் பகுதியில் அணை கட்டி பெங்களூருக்கு நீரேற்று நிலையம் மூலம் குடிநீரை கொண்டு செல்ல ஒப்பந்தம் செய்துள்ள வேண்டும் என கர்நாடக விவசாயிகள் கூறியதை சுட்டிக்காட்டினார். மேகதாட்டு அணை கட்டுவது குறித்து முதலமைச்சர் ஸ்டாலின் வாய் திறக்க மறுப்பது தமிழக காவிரி உரிமையை கர்நாடகாவிடம் மீண்டும் பறிகொடுக்கும் நிலை என்றும் குறிப்பிட்டார். பெற்ற உரிமைகளை பறிகொடுப்பதற்கான வகையில் செயல்படுகிறது. எனவே திமுக ஆளுங்கட்சியாக இருப்பதை விட எதிர்கட்சியாக இருக்கிற காலத்தில் தான் தமிழக உரிமைகளை மீட்பதற்கான உறுதியான போராட்ட களத்தை கண்டார்கள். எனவே திமுக கட்சி ஆளுகிற கட்சியாக இருப்பதை விட எதிர்கட்சியாக இருப்பதுதான் தமிழ்நாட்டின் நலனுக்கு உகந்ததாக இருக்கு என்பதை முதலமைச்சர் உணர வேண்டும் என்று